இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்வென்ட்ரி கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் பார்க்க போகிறோம். ரீசன்ஸ் ஃபார் கேரிங் இன்வென்ட்ரி, அதாவது இது வந்து நம்ம இன்வென்ட்ரி கேரி பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னு சொல்லும். அண்ட் ஆல்சோ எதனால நம்ம இன்வென்ட்ரி கேரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்வென்ட்ரின்றது ஆஃபன் ரெஃபர்ஸ் டு ஆஸ் அ நெசசரி ஈவில் ஆர் a non-earning asset because holding inventory incurs carrying cost and ties up a capital. However, it is essential to ensure smooth production, distribution and marketing operations. ஸோ இன்வென்ட்ரின்றது ஒரு ஸ்டாக் மாதிரி, ஆனால் ஸ்டாக் கிடையாது. அது என்ன அப்படின்னா, அடிஷ்னலாக நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டாக்குன்றதை வந்து தேவைக்காக யூஸ் பண்ணுறத ஸ்டாக்குன்னு சொல்லுவோம். தேவையில்லாமல் நம்ம ஒரு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சேமித்து வச்சுருக்கிறது தான் வந்து இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்வென்ட்ரி வந்து நெசசரி ஈவில், அதாவது இதுக்கு வந்து நம்ம வேலையில் இது நம்ம கொண்டு வர மாட்டோம், ஆனால் ஒரு தேவைக்காக நம்ம ஓரமாக எடுத்து வச்சுருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்வென்ட்ரியை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அண்ட் மேனேஜ் பண்ணுறதுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி எம்எஸ்சி மேக்ஸ் படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் எம்எஸ்சி மேக்ஸ் நோட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். ஸோ இம்ப்ரூவ் கஸ்டமர் சர்வீஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட். இதில் வந்து நம்ம எதனால் இன்வென்ட்ரியை கேரி பண்ணுறோம் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஃபஸ்ட்டு பெனிஃபிட் வந்து கஸ்டமர் சர்வீஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, மெயின்டைனிங் சஃபிஷியன்ட் இன்வென்ட்ரி எனேபிள்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் டு ரெஸ்பாண்ட் டு த கஸ்டமர் ரெக்வஸ்ட் ப்ராம்ப்ட்லி அண்ட் டெலிவர் ப்ராடக்ட்ஸ் வித்தவுட் டிலே. இது வந்து இந்த மாதிரி நம்ம இன்வென்ட்ரியை ரெடி பண்ணி வச்சுக்கிறதுனால சஃபிஷியன்ட் இன்வென்ட்ரி நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்மளால் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு தேவையான நேரத்தில் கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை வந்து நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியும். டெலிவரிலையும் எந்த ஒரு டிலேஸும் இல்லாத மாதிரி ப்ராடக்ட் சர்வீசஸ் இருக்கும். ஸோ இன்வென்ட்ரி ஸ்டாக் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் இருக்குது. அண்டு பெனிஃபிட் நம்பர் 2 என்னென்னு பார்த்தோன்னா, ரெடியூஸ் காஸ்ட் அண்ட் அச்சீவ் economies of scale. Holding inventory in large quantities reduce cost. நம்ம வந்து இந்த மாதிரி இன்வென்ட்ரியை ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கிறதுனால, மேனேஜ் பண்ணி வைக்கிறதுனால நம்மளுக்கு விலையும் குறையுது, செலவு குறையுது. அண்ட் ஆல்சோ அச்சீவ்ஸ் எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல். ஸோ ஹோல்டிங் இன்வென்ட்ரி இன் லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆர் லோவர் ஆப்ரேட்டிங் காஸ்ட் பை அவாய்டிங் லாஸ்ட் சேல்ஸ், reducing ordering frequency and enabling longer more efficient product runs. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹோல்டிங் இன்வென்ட்ரி இன் லார்ஜ் குவான்டிட்டிஸ், இந்த இன்வென்ட்ரியை நம்ம அதிகமாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு மூலமாக நம்மளுக்கு வந்து ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து குறையுது. பை அவாய்டிங் லாஸ்ட் சேல்ஸ் இல்லாமல் போகிற நிலைமைக்கும் நம்ம போக போகிறது கிடையாது. பிகாஸ் நம்மக்கிட்ட ஒரு இன்வென்ட்ரி ஸ்டாக் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம எப்போ ஸ்டாக் காலியாகுதோ டக்குன்னு அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்டாக்கை விற்றுடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்வென்ட்ரி ஸ்டாக் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு செலவும் குறையுது, நம்மளால் வந்து எக்கனாமிக் ஸ்கேலை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுது. எக்கனாமிக் ஸ்கேலுன்றது வரவை அதிகப்படுத்த முடியுது. மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷ்னல் கேப்பபிலிட்டி. அப்படின்றது ஸ்டோரிங் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் ஒர்க்கிங் இன் ப்ராக்ரஸ் ஐட்டம்ஸ் ஆக்ட் அஸ் அ பஃபர் பிட்வீன் sequential stages of production, preventing a breakdown in one machine from halting the entire process. இப்போது இன்கேஸ் நம்ம வேலை பார்க்கும்போது ஒரு மிஷின் பிரேக் டவுன் ஆகுது, அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் மூலமாக நம்ம அந்த மாதிரி எதுவுமே நடக்காமல் பார்த்துக்கலாம். ஸோ வேலை வந்து கரெக்டாக நடக்கிற மாதிரி நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இப்போ இது வந்து இன்வென்ட்ரி ஸ்டாக்கிங் மூலமாக, இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் மூலமாக நம்மளுக்கு ஸ்டோரிங் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் பண்ணுறது மூலமாக நம்மளால் ஒரு
எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுத்து வைக்க முடியுது. எப்படி அப்படின்னா மிஷின்ஸ் ஏதாச்சும் பிரச்சனையாகி டக்குன்னு நின்று போச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் நம்மளுடைய என்டையர் ப்ராசஸும் நின்று போகாத மாதிரி எக்ஸ்ட்ரா மிஷினோ இல்லை எக்ஸ்ட்ரா ரா மெட்டீரியல்ஸோ இல்லைனா ஒர்க் பண்ணுறதுக்கு மேன் பவரோ நம்ம கொடுத்து இன்வென்ட்ரியை ஸ்டாக் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வராது. ஸோ இது வந்து 3வது விஷயம். 4வது விஷயம் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் இர்ரெகுலர் சப்ளை அண்ட் டிமாண்ட். ஒரு ரெகுலரான சப்ளை நடக்கும் அண்ட் இர்ரெகுலரான சப்ளை நடக்காமல் இருக்கிறதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது. இன்வென்ட்ரி பஃபர்ஸ் த ஆர்கனைசேஷன் அகெயின்ஸ்ட் சடன் ஸ்பைக் இன் கஸ்டமர் டிமாண்ட் ஆர் அன்எக்ஸ்பெக்டட் டிலேஸ் இன் சப்ளையர் டெலிவரி ஷெடியூல்ஸ். ஸோ இந்த மாதிரி இன்வென்ட்ரி ஸ்டாக் பண்ணி வைக்கிறது மூலமாக கஸ்டமர் திடீர்னு ஹையஸ்ட் டிமாண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா ஆர்டர் வந்து சப்ளையர் வந்து டெலிவரி லேட்டாக ஷெட்யூல் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் நம்ம இன்னொரு ஆள் வச்சுருந்தோனாலோ இல்லைனா எக்ஸ்ட்ரா பொருள் வச்சுருந்தோனாலோ நம்மளுக்கு வந்து அந்த இன்வென்ட்ரியை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் இர்ரெகுலர் சப்ளை அண்ட் டிமாண்ட் அதிகமானாலும் சரி சப்ளை குறைஞ்சாலும் சரி நம்ம வந்து இன்வென்ட்ரி மூலமாக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி இதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம். ஸோ 4வது விஷயம் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் இர்ரெகுலர் சப்ளை அண்ட் டிமாண்ட். 5வது விஷயம் அவைலிங் குவான்டிட்டி டிஸ்கவுண்ட்ஸ். நம்மக்கிட்ட இருக்கிற குவான்டிட்டிஸ் வந்து இன்வென்ட்ரிஸ் வந்து பல்க் குவான்டிட்டிஸில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பொருள் காலியாக நம்மளால் டக்குன்னு ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு வந்து டேக்ஸ் அட்வான்டேஜ் ஆஃப் ப்ரைஸ் குவான்டிட்டி டிஸ்கவுண்ட்ஸ் ஃப்ரம் சப்ளையர் ரெடியூசிங் த யூனிட் காஸ்ட் ஆஃப் ஐட்டம். அந்த பொருளோட விலை மாறினாலும் நம்மளால் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பொருள் வந்து 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஒரு நகையை வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி 500 ரூபாய்க்கு வாங்கினோம் அப்படின்னா இந்த டைமில் நகையோட விலை ஏறி இருக்குது. ஆனால் நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்ச நகையை இப்போ நம்ம விற்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து அது 500 ரூபாய்க்கு தான் கிடச்சிச்சு. பட் இப்போ அது 10,000 ரூபாய்க்கு விற்கலாம். அப்போ நம்ம ஒரு டிஸ்கவுண்ட்டாக ஒரு 900 ரூபாவோ இல்லை 900 ரூபாய் கம்மி பண்ணியோ விற்கலாம். இல்லைனா ஒரு 90 ரூபா கம்மி பண்ணி விற்கலாம். ஸோ எவ்வளோ வேணாலும் நம்ம 90% டிஸ்கவுண்ட் கூட கொடுத்தோம்னா கூட நம்மளுக்கு எந்த ஒரு லாஸும் ஆகாது. ஸோ முன்னாடியே பொருளை வாங்கி வைக்கிறதுனால டைம் போக போக அந்த பொருளோட விலை ஏறினா கூட நம்மளால் அந்த குவான்டிட்டிக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தா கூட நம்மளுக்கு லாஸ் வராது. அண்டு இந்த டிஸ்கவுண்ட் கொடுக்கறது மூலமாக நம்ம சேல்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நமக்கு வந்து பழைய ப்ராடக்ட்டும் காலியான மாதிரி இருக்கும். அவாய்டிங் ஸ்டாக் அவுட்ஸ். எப்போவுமே ஸ்டோரேஜ் ஷார்ட்டேஜ் இல்லாமல் பார்த்துக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க ஸ்டாக் வந்து டக்குன்னு காலி ஆகிடுச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற இன்வென்ட்ரி மூலமாக அதை மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணிட முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம இன்வென்ட்ரியை மேனேஜ் பண்ணுறது மூலமாக இந்த 6 பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு இருக்குதுன்னு இப்போ நம்ம பார்த்தோம். இந்த 6 பெனிஃபிட்ஸையும் ரீசன்ஸ் ஃபார் கேரிங் இன்வென்ட்ரின்னு சொல்லலாம் ஆர் அட்வான்டேஜஸ் ஆஃப் கேரிங் இன்வென்ட்ரின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்வென்ட்ரியோட காஸ்ட் காம்பனன்ட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனலில் இந்த வீடியோஸ்க்கான லிங்க்ஸ் அண்ட் நோட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க.